இன்று பிற்பகல் பதுளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் பதுளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அனர்த்தம் காரணமாக பதுளை மாவட்டத்தில் 26,517 குடும்பங்களைச் சேர்ந்த 90,667 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 77 தோட்ட வீடுகளும் 507 கிராமிய வீடுகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அதிக அபாயமுள்ள வீடுகளாக 1,376 தோட்ட வீடுகளும் 1,474 கிராமிய வீடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் பதுளை மாவட்டத்தில் மேல்குடியேற்றப்பட வேண்டிய மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை 3,434 ஆகும். பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டஈடு வழங்குவது, முழுமையாக சேதமடைந்த வீடுகளைச் சேர்ந்தவர்களை மீள குடியமர்த்துவது, அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டியெழுப்புவது, அந்த நடவடிக்கையில் நிலவும் தடைகள் என்ன, எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பிலேயே இன்று நாம் முக்கியமாக கவனம் செலுத்துகின்றோம். இவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக ஆரம்பிக்க முடியும். ரிதி மாலியத்தை யார்? மதிப்பீடு செய்யும் போது 5 லட்சத்தை விட குறைவாக உள்ளது. ஆம், அதனால் அவருக்கு சற்று விருப்பமில்லை. அதில் செய்வதற்கொன்றுமில்லை. அப்படியாயின் அதனை செலுத்த முடியும். நாம் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும். இதனாலேயே பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டது. அவர்கள் தமக்கு ஏற்பட்ட சேதம் அதைவிட அதிகம் என நினைப்பார்களாக இருந்தால் மதிப்பீடு செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளது. ஆனால் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னர் மதிப்பீட்டு தொகையை மாத்திரமே நம்மால் செலுத்த முடியும். மதிப்பீட்டு பணிகளுக்காக ஏற்படும் நேர விரயத்தை குறைப்பதற்காகவே நாம் 5 லட்சம் ரூபாய் என்ற வரையறையை விதித்தோம். மதிப்பீட்டு பணிகளின் போது 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் போது மீண்டும் 5 லட்சம் ரூபாயை வழங்க முடியாது. பதுளை பிரிவில் நட்டஈடு செலுத்துவது தொடர்பில் 274 பிரச்சனைகள் உள்ளன. இதில் 18 ரயில்வே திணைக்கள காணியில் வசித்து வந்தவர்கள் தொடர்பானது. ஆம், ரயில்வே திணைக்களத்தின் இணக்கப்பாடு இருக்குமானால் அதனை செலுத்த முடியும் என நாம் கூறியுள்ளோம். ரயில்வே திணைக்களம் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. அவர்கள் நாவலப்பிட்டிக்கும் சென்றிருந்தார்கள். ரயில்வே திணைக்களத்தைச் சேர்ந்த யார் இங்கு இருக்கின்றார்? ஏன் ரயில்வே திணைக்களம் இதற்கு விரும்பாமல் உள்ளது? இல்லை, அனுமதியற்றது என்பது சரி. ஆனால் இந்த இழப்பீட்டை செலுத்துவதில் பிரச்சனை இல்லை என்பதே முக்கியமானது. நீங்கள் அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய தேவையோ காணிகளை மீள கையகப்படுத்த வேண்டிய தேவையோ இருந்தால் அதனை செய்யுங்கள். இவர்கள் அண்மையில் வந்து இந்த காணியை கைப்பற்றவில்லை. பல தலைமுறையாக இங்கு வசித்து வந்துள்ளார்கள். ஆகவே ரயில்வே திணைக்களம் அந்த 18 பேருக்கும் அனுமதி வழங்க வேண்டும். மிகவும் பழமையான 4 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அங்கு வசித்துள்ளனர். உண்மையில் இன்னமும் அந்த காணிகள் ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமானவையா? அவர்களது வீடுகள் உடைந்துள்ளதால் அவர்களை அங்கிருந்து விரட்ட முடியும் என்றா நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பெருந்தோட்ட குடும்பங்களை மீள குடியமர்த்த முயற்சிக்கும் போது சில தொழிலாளர் குடியிருப்பு தொடர்களில் 4 வீடுகள் இருக்குமாயின் 3 வீடுகள் அதி ஆபத்து எனவும் ஒரு லைனரை மத்திய ஆபத்து உள்ளதாகவும் வந்துள்ளது. திக்வெல்ல தோட்டத்தில் 31 குடும்பங்கள் அதி அபாய வலயத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தோட்ட நிர்வாகம் 46 குடும்பங்களை வெளியேற்றுமாறு கூறியுள்ளது. அந்த 46 குடும்பங்களில் 13 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மத்திய அபாய வலயத்தை சேர்ந்தவர்கள். பெருந்தோட்ட நிறுவனம் என்ன கூறுகிறது? தற்போது நாம் அந்த 46 பேருக்கும் தேவையான காணிகளை பார்த்துள்ளோம். அந்த 10 பேரை நாங்கள் அகற்றாவிட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பரிந்துரையிலேயே அந்த விடயம் உள்ளது. 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் எத்தனை வீடுகளை அமைக்கின்றோம்? எம்மால் 31 வீடுகளையே அமைக்க முடியும். நீங்களும் 15 வீடுகளை கட்டிக் கொடுங்கள். நீங்களும் ஏதேனும் செய்ய வேண்டும். இந்த தொழிலாளர் குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் நீண்ட காலமாக உங்களது தோட்டத்திலேயே வேலை செய்துள்ளார்கள். ஆம், கதைத்து பார்ப்போம். அவர்களது வீடுகள் நல்ல முறையில் இருந்தால் அதன் அனுகூலம் யாருக்கு கிடைக்கும்? தோட்டத்திற்கே கிடைக்கும். ஜனாதிபதி அவர்களே, இவர்களில் அநேகமானவர்கள் தோட்டத்தில் பணியாற்றுபவர்கள் அல்ல. இது அந்த பிரச்சனையுடன் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. பல இடங்களிலும் இந்த பிரச்சனை உள்ளது. ஜனாதிபதி அவர்களே, இது ஒரு வீடு தொடர்பான பிரச்சனை அல்ல. நாம் நலன்புரி விடயங்களுக்காக 300 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். அது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. இது தினமும் நடக்கும் ஒன்று இல்லை அல்லவா? இது இப்போது மாத்திரம் நடக்கும் ஒரு விடயமாகும்.
பேச்சுவார்த்தை நடத்தியே பதில் வழங்க வேண்டும். பேச்சுவார்த்தையை நடத்தி கூறுங்கள். வேலை நடைபெறும் விதத்தில் பேச்சுவார்த்தையை செய்யுங்கள். இந்த பிரச்சனை நிலவும் எல்லா இடங்களுக்கும் இதுவே தீர்வு. நீங்கள் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி கூறுங்கள். அவர்களை ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைத்து என்னவென்று கூறுங்கள்.